அர்ச்சனா தன் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு இன்றுதான் முதல் வேலை நாள். ஒரு கண்ணாடியின் முன் நின்று தன்னை தானே பார்த்து கொண்டாள். சிவப்பு நிற குட்டை கவுன் அணிந்திருந்தாள். அது அவளுடைய உடல் அமைப்புக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. அவளுடைய நிறம் மிகவும் வெண்மையாக இருந்தது. இடுப்பு வரை நீண்டிருந்த கூந்தல் அருவி போல் அவளுடைய முதுகில் படர்ந்து கிடந்தது. மை பூசிய கண்கள் இன்னும் அழகாக தோன்றின. சிவப்பு உதட்டுச் சாயம் பூசி உதடுகளை இன்னும் கவர்ச்சியாக்கினாள். அவளை பார்த்து அவளே மெய்மறந்து போனது போல இருந்தது. கடவுள் அவளை மிகவும் பொறுமையாக படைத்திருக்க வேண்டும். அவள் பல ஆண்களின் இதயங்களில் இடம் பிடித்தவளாக இருந்தாள். எத்தனையோ பேர் அவளுடன் பேச மாட்டோமா என்று காத்திருந்தார்கள். ஆனால் அவள் யாருடனும் பேச மாட்டாள். ஏனென்றால் அவளுடைய மனதில் ஒரே ஒருவன் மட்டுமே இருந்தான். அர்ச்சனா ஒரு முறை மீண்டும் கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். ஏதேனும் குறை இருக்கிறதா என்று பார்த்தாள். ஆனால் எதுவும் இல்லை. அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்றும் புரியவில்லை. அவளுடைய இதயம் மிகவும் படபடவென்று துடித்தது. அப்போதுதான் அறையின் கதவு திறந்தது. அவளுடைய அம்மா உள்ளே வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் அவளுடைய முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. அவளுடைய அம்மா எப்போதும் அவளுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். அவர்கள் அவளுடைய கண்களை பார்த்து புன்னகைத்து அவளுக்கு அருகில் வந்து அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டார்கள். அவர்கள் அவளை பார்த்து, "நீ என் மகள் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீ என் பெயரை காப்பாற்றுவாய் என்று நான் நினைக்கவில்லை. உனக்கு தெரியுமா, நீ பிறந்தபோது எனக்கு ஏன் ஒரு பெண் குழந்தை பிறந்ததே என்று அழுது புலம்பினேன். எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்க கூடாதா என்று கூட நினைத்தேன். நான் பெண்களை வெறுத்ததால் அல்ல, ஆண்களை அதிகம் விரும்பியதால் அல்ல. மாறாக பெண் குழந்தைகளின் தலைவிதியை பார்த்து நான் பயந்தேன். என் பாட்டியின் தலைவிதி மிகவும் மோசமானது. என் பாட்டி நிறைய துன்பங்களை அனுபவித்தார். என் பாட்டி எப்போதும் கடவுளிடம், நீ ஒரு பெண் குழந்தையை கொடுக்காதே, ஏனென்றால் பெண் குழந்தைகளின் தலைவிதியில் துன்பம் மட்டுமே இருக்கும் என்று சொல்வார். என் அம்மாவுடைய தலைவிதி தன் அம்மாவின் தலைவிதியை போல அமைந்து விடுமோ என்று என்னை பார்த்து வருந்தி கொண்டிருந்தார். உண்மையிலேயே என் அம்மாவின் தலைவிதி மிகவும் மோசமானது. என் அம்மாவுக்கு 16 வயது இருக்கும்போது ஒரு கொடூரம் நடந்ததாக சொல்வார். அப்போது என் அம்மா மனதிலிருந்து ஒரு வேண்டுதல் செய்தார். கடவுளே, நீ ஏன் பெண்களை மிகவும் பலவீனமாகவும் உதவியற்றவளாகவும் படைத்தாய்? அப்போதுதான் என் அப்பா என் அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்து திருமணம் செய்து கொண்டார். இருந்தும் என் அம்மாவுக்கு பெண்கள் என்றால் பயம் இருந்தது. என் அம்மா எப்போதும் அழுது புலம்பி கடவுளிடம், கடவுளே, எனக்கு ஒரு மகன் கொடு, பெண் குழந்தை வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். என் அம்மா சொன்னார், நீ என் மடியில் வந்தபோது நான் என்னை உறுதியாக வைத்து கொண்டேன் என்று. நான் உன்னை அப்படி வளர்த்தேன். யாரும் உன்னை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாது. என் மகளே, என் பெருமை, என் நம்பிக்கை, என் விசுவாசம், என் பேச்சை காப்பாற்று. உன்னை காப்பாற்றிக்கொள். எப்போதும் விழிப்பாக இரு. ஏனென்றால் இந்த சமூகம் ஓநாய்கள் நிறைந்தது. அங்கு நாம் எளிதில் இரையாகி விடுவோம். என் மகள் என் பேச்சை காப்பாற்றுவாள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே என் அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டார்கள். என் அம்மாவுடைய கடந்த காலம் எனக்கு ஏற்கனவே தெரியும். என் அம்மா என்னிடம் எதையும் மறைத்தது இல்லை. என் அம்மாவுக்கு நடந்தது குறித்து நான் மிகவும் வருந்தினேன். இப்போதும் என் அம்மாவின் பேச்சை கேட்டு என் மனம் துயரத்தால் நிரம்பியது. என்னையும் அறியாமல் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஒரு பெண்ணுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு மகன் குழந்தைக்கு வேண்டுவது என்ன என்பது அதன் வேதனையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த வலியையும் துயரத்தையும் ஒரு பெண்தான் அறிவாள். நான் என் அம்மாவை அன்பாக அணைத்து கொண்டேன். அவர்களுடைய தொடுதலை உணர்ந்ததும் எனக்கு ஆறுதலாக இருந்தது. பிறகு என் அம்மா எனக்கு திருஷ்டி படாமல் இருக்க ஒரு கருப்பு பொட்டு வைத்து, சீக்கிரம் வெளியே வா, அப்பா உனக்காக காத்திருக்கிறார். அவர் ரொம்ப நேரமாக உட்கார்ந்திருக்கிறார். அவர் இன்று தன் மகளுடன் காலை உணவு சாப்பிடுவேன் என்று சொன்னார். ஏனென்றால் உனக்கு இன்றுதான் முதல் நாள். நான் உன்னை எந்த வகையிலும் பயந்து போக விடமாட்டேன் என்றார். நான், அம்மா, எனக்கு மிகவும் படபடப்பாக இருக்கிறது. அங்கே சென்று நான் எப்படி எல்லாவற்றையும் சமாளிக்கப் போகிறேன் என்று எனக்கு புரியவில்லை என்றேன். என் அம்மா எனக்கு தைரியம் கொடுத்து, நீ துணிச்சலான பெண்,
நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டிருக்கிறாய். அதனால் இன்று பயப்பட தேவையில்லை. சிவபெருமானின் அருளால் நீ வெற்றியடைந்து திரும்புவாய் என்றார். என் அம்மாவின் பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் நிம்மதி கிடைத்தது. நான் விரைவில் என் கடைசி தயாரிப்பை முடித்து கொண்டு அவர்களுடன் அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் அப்பா வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்தார். எனக்காக காத்திருந்தார். நான் வருவதை பார்த்ததும் அவரும் எழுந்து நின்று என்னை பிரியத்துடன் வரவேற்றார். என் நெற்றியில் முத்தமிட்டார். என் தந்தையின் பாசத்தை பெற்றதும் எனக்கு மீண்டும் அழுகை வந்தது. ஆனால் இந்த முறை என் அம்மா சிரித்து கொண்டே, அடி பெண்ணே, நீ இவ்வளவு அழுதால் உன் அலங்காரம் கெட்டுவிடும். நீ இன்னும் அலுவலகத்திற்கு போக வேண்டும், நிறுத்து என்றார்கள். நான் காலை உணவு போடுகிறேன் என்று சொல்லி சமையலறைக்கு சென்றார்கள். என் அப்பா என்னை தனது அருகில் உட்கார வைத்து, அர்ச்சனா, நாங்கள் உன்னை எங்களை விட அதிகமாக நம்புகிறோம். நீ எங்கள் மகள் என்பது எங்களுக்கு பெருமை. நீ எங்கள் மகள் என்று நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பெருமையாக சொல்கிறோம். நீ எங்கள் இரத்தம். நாங்கள் உன்னிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கிறோம் என்றார். அவர் மிகவும் அன்பாக பேசினார். நான் அவரை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து, செல்லம், எங்கள் பேச்சை குறித்து வருத்தப்படாதே. ஆனால் நாங்கள் உன்னிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கிறோம். எங்கள் மரியாதையை கவனமாக வைத்துக்கொள். எங்களுக்கு ஒருபோதும் எந்த புகாருக்கும் இடமளிக்காதே. எங்கள் குடும்பத்தினர் உன்னை பற்றி நிறைய பேசுகிறார்கள். உனக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்தது ஒரு பெரிய தவறு என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் என் செல்லமே, வேறு ஒருவரிடம் இருந்து இதை கேட்க நாங்கள் விரும்பவில்லை என்றார். நான் உடனே என் அப்பாவின் கையை பிடித்து அவருக்கு உறுதியளித்து, அப்பா, நான் செத்தாலும் உங்கள் மரியாதை குலைந்து போக விடமாட்டேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றேன். சிறிது நேரம் கழித்து நாங்கள் மூவரும், அப்பா, மகள் மற்றும் அம்மா, காலை உணவு மேசையில் உட்கார்ந்திருந்தோம். எனக்கு நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. ஆனால் நான் என் பெற்றோரின் மனதை உடைக்க விரும்பவில்லை. எனவே அவர்களுடன் காலை உணவு சாப்பிட்டேன். பிறகு நான் உடனடியாக அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். வழியிலும் எனக்கு படபடப்பு இருந்தது. நான் தொடர்ந்து கடவுளிடம் எல்லா வேலைகளையும் நன்றாக நடக்க வேண்டும் என்றும் அலுவலகத்தில் என் முதல் நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் சில சமயங்களில் நாம் கேட்கும் பிரார்த்தனைகள் வேறு விதமாக நிறைவேறும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் எனக்கும் நடக்கப் போகிறது என்று நான் நினைக்கவில்லை. கம்பெனி கட்டடத்திற்குள் நுழைந்ததும் என் இதயம் ஒரு கட்டுக்கடங்காத குதிரையைப் போல துடிக்க தொடங்கியது. ஆனால் நான் என்னை சமாளித்து கொண்டேன். இன்றுதான் அலுவலகத்தில் எனக்கு முதல் நாள். என் உள்ளங்கைகள் வியர்ந்தன. நான் இன்று என்ன செய்ய போகிறேன்? நான் எப்படி எல்லா வேலைகளையும் சமாளிக்கப் போகிறேன் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நான் அவ்வளவு எளிதாக மனம் தளர்பவள் அல்ல. என் அம்மா என்னை மிகவும் பலப்படுத்தி இருந்தார்கள். எனக்கு 25 வயது. ஆனால் இந்த 25 வருடங்களில் நான் நல்ல மனிதர்களையும் கெட்ட மனிதர்களையும் அடையாளம் கண்டுகொள்ளும் அளவுக்கு அனுபவம் பெற்றிருந்தேன். இதற்கு முன் நான் சில வேலைகள் செய்திருந்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய அலுவலகத்தில் இது எனக்கு முதல் அனுபவம். எனவே கொஞ்சம் பயம் என்னை பற்றி கொண்டது. நான் நேராக மேலாளரிடம் சென்றேன். அவர் எனக்கு என் மேசை மற்றும் மற்ற விவரங்களை சொன்னார். நான் முதலாளியின் தனி செயலாளரின் உதவியாளராக நியமிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ஒரு நபர் ஒரு ஃபைலை கொடுத்து சென்றிருந்தார். அதன் தகவல்களை நான் கணினியில் மாற்ற வேண்டும். நான் என் வேலையில் மூழ்கி இருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் முதுகுக்கு பின்னால் ஒரு குழந்தை அழும் சத்தம் எனக்கு கேட்டது. அந்த குழந்தை மிகவும் அழுது கொண்டிருந்தது. அதற்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியவில்லை. அலுவலகத்தில் ஒரு குழந்தை இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. குழந்தைகள் எப்போதும் எனக்கு பலவீனமானவர்கள். என் உறவினர்கள் மற்றும் பக்கத்து வீட்டு குழந்தைகள் கூட எனக்கு மிகவும் பிடித்தவர்கள். இந்த அறிமுகமற்ற குழந்தை அழுவதும் என்னை கலக்கமடைய செய்தது. நான் உடனடியாக என் இடத்தை விட்டு எழுந்து குழந்தை அழும் திசையில் சென்றேன். ஒரு நடுத்தர வயது பெண் ஒரு சிறிய குழந்தையை சமாளிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அந்த குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. நான் அந்த பெண்ணிடம் குழந்தையை வாங்கி சிறிது நேரம் என் மார்போடு அணைத்து கொண்டேன். அதன் ஒரு கை மோசமாக வளைந்திருந்தது. அதனால் தான் அது வலியால் அழுது கொண்டிருந்தது. அந்த பெண் அதை ஒரு போர்வையால் போர்த்தி இருந்தாள். ஆனால் வெப்பம் அதிகமாக இருந்தது. நான் கோபத்துடன் அந்த பெண்ணை பார்த்து, குழந்தையை பார்த்து கொள்ள தெரியாவிட்டால் ஏன் கையில் எடுத்து கொண்டாய்? இவ்வளவு வெயிலில் அதை ஒரு போர்வையால் ஏன் போற்றினாய்? குழந்தை இறந்து போக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றேன்.
என் குரல் திடீரென உயர்ந்தது. 2 அல்லது 3 பேர் என்னை பார்க்க தொடங்கினார்கள். அந்த பெண் உடனடியாக முணுமுணுத்து, எனக்கு தெரியாது, ஏசி ஓடுகிறது என்று நினைத்தேன். குழந்தைக்கு சளி பிடிக்கலாம் என்று நினைத்தேன் என்றாள். நான் ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணை பார்த்து வருத்தத்துடன் தலையை அசைத்து குழந்தையை என் மார்போடு அணைத்து கொண்டேன். அது மிகவும் அழகான, மிகவும் அப்பாவி குழந்தை. 3 அல்லது 4 மாதங்கள் இருக்கும். சிறிது நேரம் கழித்து அந்த குழந்தை என் மடியில் தூங்கிவிட்டது. நான் அதை மெதுவாக அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு என் இடத்திற்கு திரும்பி வந்து அமர்ந்தேன். முதல் நாள் என்பதால் நான் யாரிடமும் அதிகம் பேசவில்லை. நான் பெரும்பாலும் என்னிடமே மூழ்கியிருக்கும் ஒரு பெண். எனக்கு அதிகம் பேசுவது பிடிக்காது. ஆனால் இன்று நான் செய்தது என் முழு வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. சிறிது நேரம் கழித்து என் மேசை அருகில் மேலாளர் நின்று கொண்டிருந்தார். நான் உடனடியாக மரியாதைக்காக என் இடத்தை விட்டு எழுந்தேன். அவர் என்னை பார்த்து, உங்களை முதலாளி தன் அறைக்கு அழைக்கிறார். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இதற்கு முன் அவர் எந்த ஒரு ஊழியரையும், குறிப்பாக இவ்வளவு சாதாரணமான ஊழியரையும் தன் அலுவலகத்திற்கு அழைத்தது இல்லை என்றார். இதை கேட்டதும் என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. உலகத்திற்கு நான் எவ்வளவு பலமாக இருந்தாலும் உள்ளுக்குள் நான் ஒரு மென்மையான பெண். யாராவது திட்டுவதை கேட்டாலே நான் பயந்து விடுவேன். நான் மேலாளரை பார்த்து பயந்து, நான் ஒன்றும் செய்யவில்லையே, நான் என் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றேன். அவர் எனக்கு நல்ல நேரத்திற்காக பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றார். இந்த அலுவலகத்திற்கு வருவதற்கு முன்பு நான் இங்குள்ள சில தகவல்களை சேகரித்தேன். நான் மேலாளர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவர் முதலாளி மிகவும் அழகானவர். அவர் நடக்கும் விதத்திலேயே பெண்கள் அவரை விரும்புவார்கள். ஆனால் அவர் பேசும்போது மக்கள் அவரை தவிர்க்க விரும்புவார்கள். அவர் மிகவும் கோபமானவர். கோபம் வந்தால் யாரையும் மதிக்காமல் பேசுவார் என்று சொல்லியிருந்தார். என் சுயமரியாதை எனக்கு மிகவும் முக்கியம். நான் ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு அவருடைய அறைக்கு சென்றேன். நான் கதவை தட்டினேன். உள்ளே இருந்து, உள்ளே வா என்று ஒரு ஆழமான குரல் கேட்டது. அதை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் பயத்தில் உறைந்தது. நான் பயந்து போய் கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். என் எதிரே ஒரு இளவரசனைப் போல கம்பீரமாக ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். நான் மெதுவாக வணக்கம் என்று சொல்லி அவர் மேசைக்கு முன்னால் தலை குனிந்து நின்றேன். அறையில் அமைதி நிலவியது. அவருடைய தனி செயலர் உள்ளே இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அதனால் எனக்கு மேலும் பயம் ஏற்பட்டது. அர்ச்சனாவை பார்த்து அவர், வணக்கம் அர்ச்சனா, உங்கள் நாள் எப்படி போகிறது என்று மிகவும் நட்பாக கேட்டார். இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவர் மிகவும் பிடிவாதமானவர், கோபமானவர் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் அவர் மிகவும் மென்மையாக பேசினார். நான் ஆம், நன்றாக இருக்கிறது என்று தடுமாறி பேசினேன். பிறகு அவர், தயவு செய்து உட்காருங்கள், உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். நீங்கள் என் பேச்சை புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றார். நான் அமைதியாக அவருக்கு முன்னால் உட்கார்ந்தேன். நீண்ட நேரமாக எங்கள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. அவர் விரைவில் தன் பேச்சை முடிப்பார் என்று நினைத்திருந்தேன். ஏனென்றால் பணக்காரர்கள் தங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். ஆனால் அவர் பேசவே இல்லை. அவர் தொடர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னை தொடர்ந்து பார்ப்பது எனக்கு ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியது. நான் இங்கு ஏன் அழைக்கப்பட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் என்ன தவறு செய்தேன்? நீண்ட நேரம் கழித்து அவர் எதுவும் பேசாததால் நானே தைரியம் கொண்டு பேச தொடங்கினேன். மன்னிக்கவும், உங்களிடம் பேச எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் நான் என் வேலையை செய்து கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை ஏன் அழைத்தீர்கள்? தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்கள். நான் மிகவும் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் பேசினேன். என்னுடைய குரல் அவரை உணர்வு உலகத்திற்கு திரும்ப கொண்டு வந்தது போல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, உண்மையிலேயே உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். நான் இதை எப்படி தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அதிக நேரத்தை வீணடிக்க மாட்டேன். 4 மாதங்களுக்கு முன்பு என் மனைவி இறந்து விட்டார். எனக்கு 4 மாத குழந்தை இருக்கிறது. அதை எப்படி பார்த்து கொள்வது என்று மிகவும் கவலைப்படுகிறேன். ஏனென்றால் என் வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்ள யாரும் இல்லை, என் வயதான பாட்டியை தவிர. நான் என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் குழந்தையை என்னால் பார்த்து கொள்ள முடியாது. எப்படி இருந்தாலும் இது பெண்களின் வேலை.
கடவுள் ஆண்களை வெளி வேலைக்காகத்தான் படைத்தார். ஆனாலும் நான் என் பொறுப்பை செய்ய முழு முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னால் அது முடியவில்லை. அவர் சொல்வதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் ஏன் அவருடைய குடும்ப பிரச்சனைகளை என்னிடம் சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அமைதியாக இருப்பதுதான் நல்லது என்று நினைத்தேன். அவர் தொடர்ந்து, என் பாட்டி என்னை மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறார். ஆனால் நான் அவரிடம் தெளிவாக மறுத்துவிட்டேன். நான் மறுமணம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் முதல் திருமணம் எனக்கு அவ்வளவு நல்ல அனுபவமாக இல்லை. அதனால் நான் மீண்டும் அந்த திருமண சிக்கலில் சிக்க விரும்பவில்லை. எனக்கு ஒரு மனைவி தேவையில்லை என்றாலும் என் 4 மாத குழந்தைக்கு ஒரு அம்மா தேவை. நம்புங்கள், நான் பொய் சொல்லவில்லை. நான் யாருக்கும் சிபாரிசு செய்வதில்லை. ஆனால் இன்று நீங்கள் என் குழந்தையை பார்த்து கொண்டதை பார்த்தபோது என் குழந்தையை என்னை போல பார்த்து கொள்ளக்கூடிய, அதற்கு தாயின் பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் உங்களிடம் எனக்கு தெரிந்தது. கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. நான் உங்களை மணந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியில் என் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றேன். அவர் என்னிடம் இப்படி பேசுவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அதிர்ச்சியால் என் குரல் தொண்டையில் அடைத்து கொண்டது. எனக்கு பயங்கர கோபம் வந்தது. நான் ஏதோ சொல்ல போனேன். ஆனால் அவர் என்னிடம், பாருங்கள், நீங்கள் ஒரு திருமணமாகாத பெண். உங்களுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது. விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியும். நீங்கள் இந்த பணியை ஒரு பொழுதுபோக்குக்காகத்தான் செய்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் திருமணம் செய்ய போகும் அந்த நபர் அவ்வளவு பணக்காரர் இல்லை. அவர் மாதம் 20 முதல் 30 ஆயிரம் ரூபாய் சம்பளம் பெறுகிறார். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையை அவரால் கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும், அவர் எனக்கு ஆசை காட்டுகிறார். ஆனால் அவர் எப்படி என்னை பற்றி இவ்வளவு தெரிந்து கொண்டார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னிடம் அவர் நேர்காணல் எடுக்கவில்லை. ஆனால் பிறகு நான் அதை பற்றி மறந்தேன். ஏனென்றால் அவர் ஒரு தொழிலதிபர். அவருக்கு என்று ஒரு வழி இருக்கும். அவர் 10 நிமிடங்களில் ஒருவரின் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அவர் என்னை திருமணம் செய்ய விரும்பியதால் அவர் என்னை பற்றி ஏன் விசாரிக்க மாட்டார்? நான் உடனடியாக என் தலையை ஆட்டி, மன்னிக்கவும் ஐயா, நான் வேலை செய்ய வந்தேன், யாருடைய குழந்தையையும் பார்த்து கொள்ள அல்ல. என் பேச்சு உங்களுக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும். அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் நான் என் வருங்கால கணவருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் அவரை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது பேச வேண்டும் என்றால் நான் இங்கு இருப்பேன். ஆனால் இதை தவிர வேறு எதுவும் பேச நான் இங்கு இருக்க விரும்பவில்லை என்றேன். திடீரென அவர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து என்னிடம் வந்தார். நான் ஏதோ சொல்வதற்குள் அவர் என் முன்னால் ஒரு வீடியோவை இயக்கினார். அதில் என் அப்பா அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்துடன் அந்த மனிதரை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து, நீங்கள் எனக்கு சம்மதம் கொடுக்கவில்லை என்றால் இப்போதே உங்கள் அப்பாவின் வேலை போய்விடும். உங்கள் வருங்கால கணவரின் வேலையை முடிப்பது எனக்கு ஒரு கைவந்த காரியம். எனக்கு தெரிந்தவரை உங்கள் அம்மாவும் ஒரு பள்ளியின் ஆசிரியை. நீங்கள் அவரை அவமானப்படுத்தி பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்கள். என் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. இந்த பணக்காரர்கள் தங்களை பற்றி என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? இந்த மனிதனின் அழகான முகத்தை கிழித்து போட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. அவர் எவ்வளவு மோசமானவர் என்பதை நான் அவரிடம் சொல்ல விரும்பினேன். அவர் என்னிடம், உங்களுக்கு 2 நாட்கள் இருக்கின்றன. இந்த 2 நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றார். அந்த மனிதனை கொல்ல என்னால் முடியவில்லை. அவர் என்னை ஒரு முட்டு சந்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். நான் ஆம் என்று சொன்னால் என் முழு வாழ்க்கையும் நாசமாகிவிடும். இல்லை என்று சொன்னால் அவர் என் முழு குடும்பத்தையும் நாசமாக்கி விடுவார். அவர் எவ்வளவு இரக்கமற்றவர் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் தன் குழந்தைகளுக்காக என் முழு வாழ்க்கையையும் நாசமாக்கினார். அவர் தன் குழந்தைக்காக மட்டுமே என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் எங்களுக்கு இடையே கணவன் மனைவி உறவு இருக்காது என்றும் தெளிவாக சொல்லியிருந்தார். நான் அவருக்கு ஒரு தாயாக மட்டுமே இருப்பேன், வேறு எதுவும் இல்லை. நான் அமைதியாக அந்த அலுவலக அறையிலிருந்து வெளியே வந்தேன். சிறிது நேரம் அங்கு உட்கார்ந்த பிறகு நேராக வீட்டிற்கு வந்தேன். நான் என்ன செய்தேன் என்று எனக்கு புரியவில்லை. என் அப்பா, அம்மா மற்றும் என் வருங்கால கணவர் அமன்
இந்த வேலை தேவையில்லை என்று எத்தனை முறை என்னிடம் சொல்லியிருந்தார்கள். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று ஆசை வந்தது. இந்த ஆசை என் கழுத்தில் ஒரு சுமையாக மாறியது. நீண்ட நேரம் யோசித்த பிறகு நான் ஆம் என்று சொல்வதுதான் நல்லது என்று நினைத்தேன். ஏனென்றால் நான் மறுத்திருந்தால் என் காரணமாக பலரின் வாழ்க்கை நாசமாகிவிடும். நான் அதை விரும்பவில்லை. ஆனால் எனக்கு மிகவும் அழுகை வந்தது. பணக்காரர்கள் எப்படி ஏழைகளின் பலவீனத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அடுத்த நாள் இரவு 10 மணி அளவில் நான் அவருக்கு என் சம்மதத்தை தெரிவித்தேன். அடுத்த நாளே அவர் நம் வீட்டுக்கு வருவார் என்று நான் நினைக்கவே இல்லை. அடுத்த நாளே மிஸ்டர் அபிஷேக் தன் பாட்டியுடன் எங்கள் வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்திருந்தார். என் அப்பாவும் அம்மாவும் ஆச்சரியத்துடன் அந்த மனிதனை பார்த்தார்கள். அவர்கள் எங்கள் சிறிய வீட்டில் நிம்மதியாக உட்கார்ந்து என் கையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என் அப்பா என் மகளுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்று அவரிடம் சொல்ல விரும்பினார். ஆனால் என் அம்மா என் அப்பாவை அமைதிப்படுத்தினார். உடனடியாக இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். அவர் ஒரு பாரம்பரிய அம்மா. தன் மகளுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க விரும்பினார். அதனால் அவள் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று நினைத்தார். இந்த காரணமாக அவர் என்னை பணக்கார வீட்டில் திருமணம் செய்ய விரும்பினார். முதல் முறையாக அவர் என் அப்பாவின் ஆசைக்கு தலை குனிந்தார். ஆனால் இப்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் அவர் அதை தவற விடவில்லை. அபிஷேக் எல்லாம் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டு வந்தது போல பேசினார். நான் பண்டிதரிடம் பேசிவிட்டேன். இந்த வெள்ளிக்கிழமை திருமண நல்ல நேரம் இருக்கிறது. திருமணத்திற்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. விரைவில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். தன் பேரனின் ஆசையை பார்த்த அபிஷேக்கின் பாட்டி இந்த வெள்ளிக்கிழமை திருமணத்தை முடிவு செய்தார்கள். எளிமையாக விடைபெறுவதாக சொல்லி சென்றார்கள். என் அப்பா இதை குறித்து எதிர்ப்பு தெரிவித்த போது அபிஷேக் அவர்களை சமாதானப்படுத்தினார். அவர் தன் வீட்டில் மகிழ்ச்சியாக ஒரு விழா வைப்பார். தங்கள் உறவினர்களை அழைக்க விரும்பினால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். என் அப்பா அமைதியாகிவிட்டார். நாட்கள் இறக்கைகள் முளைத்தவை போல் பறந்து சென்றன. இந்த நேரத்தில் என் வருங்கால கணவர் அமன் என் வாழ்க்கையை நாசமாக்கினார். நான் ஏன் இப்படி செய்தேன் என்று கேட்டார். நான் அவருடைய தொலைபேசியை கூட எடுக்கவில்லை. அவர் என்னை ஏதாவது மோசமாக சொல்லிவிட்டால் அந்த குற்ற உணர்வுடன் என் வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறேன் என்று எனக்கு பயமாக இருந்தது. அபிஷேக்குடன் என் திருமணம் எளிதாக முடிந்தது. விடை பெற்ற பிறகு அவர்கள் என் அப்பாவிற்கு சொன்ன கனவுகள், அதாவது வீட்டில் பெரிய விழா வைப்பார்கள், எல்லா விருந்தினர்களையும் அழைப்பார்கள், அப்படி எதுவும் நடக்கவில்லை. திருமணத்தின் முதல் இரவிலேயே அவர் என் மடியில் குழந்தையை வைத்துவிட்டு அடுத்த நாளே துபாய்க்கு சென்று விட்டார். ஏனென்றால் அவருக்கு அங்கு ஒரு முக்கியமான கூட்டம் இருந்தது. எனக்கு மிகவும் அழுகை வந்தது. என் திருமணத்தை பற்றி நான் பல கனவுகள் கண்டிருந்தேன். ஆனால் அவை அனைத்தும் உடைந்த போது என் இதயம் முழுவதுமாக உடைந்து போனது. ஒரு கணம் அந்த குழந்தையை தூக்கி எறிய வேண்டும் என்று என் மனம் நினைத்தது. ஏனென்றால் இந்த குழந்தையால் தான் என் வாழ்க்கை நாசமானது. நான் அந்த குழந்தையிடம் இரக்கம் காட்டாமல் இருந்திருந்தால் இன்று இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் திடீரென அந்த குழந்தையின் அப்பாவி முகத்தை பார்த்ததும் என் இதயம் உருகிவிட்டது. இந்த விஷயத்தில் அந்த குழந்தைக்கு என்ன தவறு? அதற்கு ஒரு அம்மாவும் இல்லை. நான் உடனடியாக அந்த குழந்தையை என் மார்போடு அணைத்து கொண்டேன். அதை அணைத்த பிறகு நான் ஒரு தாயின் உணர்வை உணர்ந்தேன். நான் அந்த குழந்தையை என் சொந்த மகன் என்று நினைக்க தொடங்கி முழு மனதுடன் அதை பார்த்து கொண்டேன். அபிஷேக்கின் இதயத்தை வெல்வது என் நோக்கம் அல்ல. ஆனால் எனக்கு சிறு வயதிலிருந்தே குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். காலம் கடந்து விட்டது. இந்த குழந்தையை பார்த்து கொண்டு எனக்கு 1 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் துபாய்க்கு சென்ற அபிஷேக் திரும்பி பார்க்க கூட வரவில்லை. என் அம்மாவும் அப்பாவும் பல முறை என்னை கேட்டிருந்தார்கள், ஏன் திருமணம் இவ்வளவு எளிமையாக நடந்தது? ஏன் எந்த ஒரு விருந்தினரையும் அழைக்கவில்லை? விருந்து எப்போது நடக்கும் என்று. ஆனால் என்னிடம் எந்த பதிலும் இல்லை. என் கணவர் வீட்டில் இல்லை என்பதை நான் எப்படி அவர்களுக்கு சொல்வது? நான் அவர்களை தவிர்த்து கொண்டிருந்தேன். அபிஷேக் தன் குடும்பத்திற்கு என்னை எப்படி அறிமுகப்படுத்த போகிறார்? ஒரு அம்மாவின் அன்பு கிடைத்த அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது? அவர்களது குடும்பத்தினர் மிகவும் நல்லவர்கள். குறிப்பாக என் கணவரின் பாட்டி. அவர் மிகவும் நல்லவர். அவர் என்னை ஒரு மருமகளாக நினைக்கவே இல்லை. ஆனால் எப்போதும் தன் சொந்த பேத்தியை போலவே கருணை காட்டினார்.
பல முறை என் அறையில் யாரோ என்னை பார்ப்பது போல எனக்கு தோன்றும். என்னை பார்ப்பவர்களை கண்டுபிடிக்க நான் பல முறை முயற்சி செய்தேன். ஆனால் அந்த கண்கள் எங்கிருந்தன என்று எனக்கு தெரியவில்லை. சுமார் 1.5 மாதத்திற்கு பிறகு அபிஷேக் வீட்டிற்கு திரும்பியிருந்தார். அப்போது நான் ராஜவீருடன் பாட்டியின் அருகில் உட்கார்ந்திருந்தேன். அவருடைய மகனுக்கு நான் தான் பெயர் வைத்தேன். அவரை எல்லோரும் அவனை சின்ன பாப்பா என்றே அழைத்தனர். 4 மாத குழந்தைக்கு ஏன் பெயர் வைக்கப்படவில்லை என்பதை அறிந்து நான் ஆச்சரியப்பட்டேன். நான் வைத்த பெயர் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அபிஷேக் வீட்டிற்குள் நுழைந்த போது என் இதயம் நின்றது போல் இருந்தது. நான் அறியாமலேயே அவருக்காக காத்திருக்க தொடங்கிவிட்டேன். திருமணத்தின் 7 அடி நடையில் ஒரு மந்திரம் இருந்தது. என் மனதில் நான் அவரை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நான் கோபமாக இருந்ததால் அபிஷேக்கிடம் அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஒன்று, அவர் என்னை வற்புறுத்தி திருமணம் செய்து கொண்டார். இரண்டாவதாக, திருமணத்தின் முதல் இரவிலேயே என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். இப்போது அவர் என் முன்னால் வந்தபோது என் இதய துடிப்பு அதிகரித்தது. அவருடைய ஆளுமை அப்படி இருந்தது. எந்த பெண்ணும் எளிதாக தன் இதயத்தை அவரிடம் இழந்து விடுவாள். அவர் நேரடியாக என் மடியில் படுத்திருந்த ராஜவீரின் நெற்றியில் குனிந்து முத்தமிட்டார். அப்போது அவருடைய தோள்பட்டை என் தோள்பட்டையை தொட்டபோது என் உடல் முழுவதும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவரிடமிருந்து வரும் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் வாசனை என்னை மயக்கமடைய செய்தது. என்னுடைய இதய துடிப்பு கட்டுக்கடங்காமல் துடித்தது. அவர் இவ்வளவு அருகில் இருந்ததால் நான் மூச்சு விடுவதை மறந்துவிட்டேன். ஆனால் நான் உடனடியாக என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். நான் அவருக்காக ஆவலுடன் காத்திருந்தேன் என்பதை அபிஷேக்கிடம் காட்ட விரும்பவில்லை. அதன் பிறகு அபிஷேக் என்ன செய்தார் என்பதை பார்த்தபோது என் இதயம் என் தொண்டை வரை வந்தது. அவர் எல்லோருக்கும் முன்னால் என் நெற்றியில் ஒரு அன்பான முத்தம் கொடுத்தார். இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என் உடல் முழுவதும் நடுக்கம் ஏற்பட்டது. வெட்கத்தால் என் கன்னங்கள் சிவந்து விட்டன. எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இப்போது அவர் தன் பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் மிகவும் நவீனமானவர்கள். அதனால் அவர்கள் அதை ஒரு தவறாக நினைக்கவில்லை. இப்போது அவர் ராஜவீருடன் பேசிக் கொண்டிருந்தார். எப்போது அவர் ராஜவீரை தன் மடியில் எடுக்க முயற்சி செய்தாரோ அவன் அவரிடம் போக விரும்பவில்லை. என்னிடமே ஒட்டி கொண்டான். இதை பார்த்தபோது அவர் வருத்தப்பட்டார். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் நான் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். ஆனால் அபிஷேக்கின் கண்கள் மீண்டும் மீண்டும் என் முகத்தில் வந்து நிற்பதை நான் உணர்ந்தேன். அவருடைய பார்வையில் ஏதோ இருந்தது. அது என் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது. திடீரென அபிஷேக்கிற்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு புரியவில்லை. அப்போது அவர் என்னை பார்த்து, அர்ச்சனா, அறைக்குள் வந்து என் ஆடைகளை எடு என்றார். நான் ராஜவீரனை எடுத்து என் மடியில் வைத்து கொண்டு அறைக்கு நடக்க தொடங்கினேன். அப்போது அபிஷேக் என்னை கூப்பிட்டு ராஜவீரை பாட்டியிடம் கொடு என்று சொன்னார். அப்போது எனக்கு மீண்டும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவருக்கு தன் மகனின் பெயர் தெரியும். ஒருவேளை பாட்டி சொல்லி இருக்கலாம் என்று நினைத்து என் தலையை அசைத்து கொண்டேன். அவர் பின்னால் சென்றேன். நான் அமைதியாக அவருடைய அலைமாரியிலிருந்து ஆடைகளை எடுத்து கொண்டிருந்தேன். அப்போது அவர் என் பின்னால் வந்து நின்றார். என் உடலில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் தன் தாடையை என் தோளில் வைத்து, நான் சென்றதிலிருந்து உன் ஆளுமையின் நிறைய முன்னேற்றம் வந்திருக்கிறது. நீ என் மகனையும் உன் ரசிகனாக ஆக்கிவிட்டாய். அர்ச்சனா மேடம், என் எதிர்காலம் குறித்து இப்போது உங்களிடம் திட்டம் என்ன என்றார். அபிஷேக்கின் இந்த மாறிய நடத்தை எனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தது. நான் என் பார்வையை தாழ்த்தி நின்றேன். அப்போது அவர் திடீரென என் பின்னால் இருந்து தன் கைகளால் என்னை கட்டிப்பிடித்தார். இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த மனிதனை நான் ஒரு திமிர் பிடித்தவன் என்று நினைத்தேன். ஆனால் அவருடைய இந்த அன்பான தோற்றத்தை பார்த்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மெதுவாக அபிஷேக்கின் பிடி என் இடுப்பில் இறுக்கியது. அவர் என் கழுத்தில் தன் உதடுகளை வைத்து, நீங்கள் செய்ததற்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நீங்கள் என் மகனுக்காக செய்ததை வேறு எந்த பெண்ணும் செய்திருக்க முடியாது. நீங்கள் என் குழந்தையை கவனித்து கொண்ட விதம் ஒரு வேலைக்காரரால் ஒரு குழந்தையை பார்த்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். இது என் இதயத்தில் உங்கள் மரியாதையை உயர்த்தி இருக்கிறது. அன்பு என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 1.5 மாதங்களாக நான் உங்களுக்காக உணர்ந்ததை என் முதல் மனைவிக்காக நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை.
அவளுக்கு என் பணத்தில் மட்டுமே அக்கறை இருந்தது. ஆனால் உங்களுக்கு என் குழந்தை மட்டுமே தேவை. அபிஷேக், என் வாழ்க்கையில் வர நீங்கள் சம்மதிக்கிறீர்களா அர்ச்சனா என்று கேட்டார். அபிஷேக் என் தோள்களை பிடித்து என்னை அவரிடம் திருப்பினார். தன் கையை என்னிடம் நீட்டினார். அவர் நீட்டிய கையை பார்த்தபோது என் இதய துடிப்பு அதிகரித்தது. இன்று நான் அவருடைய கையை பிடித்தால் என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நான் அவருடைய கையை தட்டினால் நான் ஒரு அன்பான நபரை இழந்து விடுவேன். நான் ஏற்கனவே அம்மனை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றியதால் என் இதயம் வலிக்கிறது. இந்த முறை நான் என்னை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க விரும்பவில்லை. நான் அபிஷேக்கின் கையை பிடித்தேன். நான் என் கையை நீட்டியதும் அபிஷேக்கின் கண்களில் ஒளி இரட்டிப்பானது. அவர் முன்னால் வந்து என்னை தன் கைகளால் அணைத்து கொண்டார். நானும் நிம்மதியாக என் தலையை அவருடைய அகலமான மார்பில் மறைத்து கொண்டேன். எனக்குள் நிம்மதி உணர்வு வந்தது. ஏனென்றால் நான் அறியாமலேயே அபிஷேக்கை காதலிக்க தொடங்கிவிட்டேன். அமன் என் காதலர் இல்லை. என் பெற்றோர் அமனுடன் எனக்கு நிச்சயதார்த்தம் செய்தார்கள். நான் மனதளவில் அமன்தான் என் எதிர்கால கணவர் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இன்று அபிஷேக்கின் மார்பில் உணர்ந்த உணர்வுகள் அமன் பெயரை கேட்டபோதெல்லாம் எனக்கு வரவில்லை. நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையின் ஒரு அழகான தொடக்கத்தை ஆரம்பித்தோம். அபிஷேக் என் கையை முத்தமிட்டு அதில் ஒரு வைர வளையலை அணிவித்தார். அதில் ஏ மற்றும் டி என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அவர், அர்ச்சனா, இது நம் காதலின் அடையாளம். அதை உன் கையில் இருந்து ஒருபோதும் பிரிக்காதே என்றார். பிறகு நான் அவருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினேன். ஆனால் அவருக்கு ராஜவீர் மற்றும் என்னை பற்றி இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் இருவரும் எப்படி தூங்குகிறோம், எப்போது சாப்பிடுகிறோம், என்ன பேசுகிறோம், எந்த நாளில் என்ன அணிகிறோம் என்பது போன்ற ஒவ்வொரு சிறிய விஷயமும் அவருக்கு தெரியும். எங்கள் உறவு தொடங்கிய சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு அபிஷேக் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ராஜவீர் மற்றும் அறையில் அவர் ஒரு கேமராவை வைத்திருந்தார். துபாயில் அமர்ந்து நாங்கள் செய்யும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். நான் ராஜவீரை எவ்வளவு நன்றாக கவனித்து கொண்டேன் என்பதை அவர் பார்த்தார். ஒருவேளை ஒரு சொந்த அம்மாவால் கூட நான் செய்ததை செய்திருக்க முடியாது என்று அபிஷேக் நம்பினார். எனக்கும் ராஜவீரிடம் அதே அளவு அன்பு இருந்தது. ஒருவேளை ஒரு சொந்த குழந்தையிடம் கூட அப்படிப்பட்ட அன்பு இருக்காது. இத்துடன் கதை முடிந்தது. மேலும் நம் கதையை லைக் செய்யவும், மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.